உடையார் பாகம் 2 அத்தியாயம் 97. உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் கதை சொல்ல துவங்கினார். மனைவியை கேட்டால் கொடுத்து விடலாம் ஐயா, ஆனால் பெற்ற மகளின் தலைமுடியை கேட்டால் கொடுக்க முடியுமா? அதுவும் அவள் சீவி சிங்காரித்து திருமணத்தன்று கணவனின் கைப்பிடிக்க காத்திருக்கின்ற தருணத்தில் ஒரு சிவனடியார் வந்து, உன்னுடைய மகளின் தலைமுடி நன்றாக இருக்கிறதே, அது என்னுடைய பூநூலுக்கு ஆகும் என்று சொல்ல, திருமண சடங்கிற்கு காத்து நிற்கும் மகளை அருகே அழைத்து சிவனடியார் கேட்கிறார், நான் தரப்போகிறேன் என்று சொல்லி மகளின் தலையை சிரைத்து வாரி சிவனடியார் கையில் திணித்திருக்கிறாரே, இதைவிட உத்தமமான மனிதர் ஒருவர் உண்டா? என்ன அர்த்தம் இதற்கு? என்னுடையது என்று எதுவும் இல்லை, எல்லாம் சிவன் சொத்து, சிவனுக்காக. அரசர் மெல்ல மெல்ல அழகான வார்த்தைகளை கோர்த்து அந்த கதையை விவரிக்க பல பேர் கண்களில் நீர் சுரந்தது. மணமகள் முகம் சுளிக்கவில்லை, மணமகளின் தாயார் முகம் சுளிக்கவில்லை, திருமணத்துக்கு காத்திருக்கின்ற இன்னொரு சிவனடியாரான மணமகனும் முகம் சுளிக்கவில்லை. எல்லோரும் சேர்ந்து அந்த பரிசை கொடுத்ததால் அந்த இடத்திலிருந்து சிவனடியார் மறைந்து சிவன் ரிஷபருடராக காட்சியளித்தார். சில பேர் கடவுள் பொய் என்று சொல்கிறார்கள், கற்பனை என்று சொல்கிறார்கள். சந்தோஷம், கற்பனையாகவே இருந்துவிட்டு போகட்டுமே. ஒரு மனிதன் எப்படி வாழ்வது என்பதை இந்த மதம் சொல்லிக் கொடுத்தது போல, சைவம் சொல்லிக் கொடுத்தது போல வேறு ஏதேனும் சொல்லிக் கொடுத்திருக்கிறதா? இந்த சைவத்தில் வழங்குகின்ற சிந்தனையை போல வேறு எவரேனும் இந்த வழங்குகின்ற சிந்தனைகள் வைத்திருக்கிறார்களா? என் இனிய நண்பர்களே, உங்களை நான் ராஷ்டிரகூடன் என்றோ, கங்கன் என்றோ, மேலை சாளுக்கியன் என்றோ, கீழே சாளுக்கியன் என்றோ, பாண்டியன் என்றோ, கேரளத்தான் என்றோ பார்க்கவே இல்லை. உங்களை நான் சிவன் அருட்செல்வராகவே பார்க்கிறேன், சிவன் அடியார்களாகவே பார்க்கிறேன். இந்த கோயில் நான் கட்டவில்லை, சிவன் என்னை கருவியாக்கி தனக்கு ஒரு கோயில் கட்டி கொண்டிருக்கிறார். அதற்கு உங்களை துணையாக அனுப்பியிருக்கிறார். எனவே கோயில் கட்டுவதற்கு என்று உங்களுக்கு என்ன வேண்டுமோ, என்ன உதவி வேண்டுமோ சகலமும் செய்து தருவேன். எந்த உதவியும் செய்யவில்லையே, இருக்க ஒரு கூரை கூட இல்லையே என்று நீங்கள் உள்ளுக்குள் கேள்வி கேட்கலாம். அது ஒரு சிறிய தவறு. நீங்கள் இவ்வளவு விரைவாக வந்து சேர்வீர்கள் என்று இங்கு யாரும் நினைக்கவில்லை. சரியான தகவலும் வந்து சேரவில்லை. உங்களை அனுப்புவதற்கு 10 நாட்களுக்கு முன்பு இங்கு தகவல் வந்திருந்தால் இங்கு நல்ல விதமான வரவேற்பு கொடுக்கப்பட்டிருக்கும். இளவரசர் ராஜேந்திரர் அதை செய்ய தவறிவிட்டார். ஆயினும் உங்களுக்கு சௌகரியம் இல்லாத போது நான் அந்த சௌகரியத்தை அனுபவித்து கொண்டு அரண்மனையில் இருக்க பிடிக்கவில்லை. எனவே நீங்கள் என்ன அனுபவிக்கிறீர்களோ, நீங்கள் எங்கு இருக்கிறீர்களோ, சிவன் வேலை செய்ய வந்திருக்கின்ற உங்களுக்கு உண்டான சௌகரியங்கள் என்னவோ அவை எனக்கு போதும் என்றுதான் உங்களோடு இங்கிருக்க ஆசைப்படுகிறேன். அவர் சட்டென்று பிரம்மராயர் பக்கம் திரும்பினார். பிரம்மராயரே, எங்கே இவர்களுக்கு உணவு, என்ன ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் என்று உரக்க கேட்டார். மன்னர் அதிகாரிகளிடம் உரக்க பேசுகின்ற பழக்கம் இல்லாதவர். நடுவே சில 100 பேர்களை வைத்துக்கொண்டு கேள்வி கேட்கும் வழக்கம் இல்லாதவர். சட்டென்று அவர் அப்படி கேட்க அருண்மொழி பட்டணம் பிரம்மராயரும் ஆச்சரியமடைந்தார்கள். சரி, மன்னர் யாரையோ சமாதானம் செய்ய நாடகம் ஆடுகிறார் என்று புரிந்து கொண்டார்கள். ஏற்பாடு செய்திருக்கிறேன், இன்னும் சிறிது நேரத்தில் இங்கு வண்டிகள் வந்துவிடும் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே 2 வார வண்டிகள் முரட்டு எருதுகளில் பூட்டப்பட்டு அசைந்து அசைந்து அந்த புல்வெளி நோக்கி வந்தன. உணவு வந்துவிட்டது என்று வீரர்கள் கூவினார்கள். பிரம்மராயர் அவர்களை நோக்கி கை அசைத்தார். உணவு அல்ல, உணவுக்கான ஆயத்தங்கள், தானியங்கள், விறகு, அடுப்பு போன்றவைகள் மட்டும்தான் வந்திருக்கின்றன. உணவை நீங்கள்தான் சமைத்து கொள்ள வேண்டும். கூட்டம் சட்டென்று அமைதியாயிற்று. இனிமேல் அடுப்பு பற்ற வைத்து உணவு தயாரித்து எப்போது முடியும்? எல்லோருக்கும் லேசாக கோபம் வந்தது. உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் எல்லோரையும் உற்று பார்த்தார். என்ன இப்படி செய்துவிட்டீர்களே, உணவு தயாரித்து கொண்டு வந்திருக்க கூடாதா? சரி, கால் நாழிகையில் உணவை நாங்கள் தயார் செய்து விடுகிறோம், இறக்கு இறக்கு என்று உரத்து கட்டளையிட எல்லா வீரர்களும் வண்டியை நோக்கி பாய்ந்து ஓடினார்கள். கூடை கூடையாக அரிசியை இறக்கி வைத்தார்கள். பருப்பையும் காய்கறிகளையும் பிரித்து வைத்தார்கள். வானம் பார்த்து சமைக்க வேண்டாம், ஒரு தடுக்கு ஓலை போட்டு விடுங்கள், ஏதேனும் பந்தல் இருக்கிறதா என்று பாருங்கள் என்று சொல்ல சாய்த்து வைக்கப்பட்ட ஓலைகளை சிலர் வாரி வந்தார்கள். 4 புறமும் கொம்பு நட்டார்கள், குறுக்கு கம்பு கட்டினார்கள். மிக குறைவான நேரத்தில் ஒரு பந்தல் தயார் செய்யப்பட்டது. கீழே அடுப்பு மூட்டப்பட்டது. அரணிக்கட்டையை கடைந்து நெருப்பு ஏற்றப்பட்டது. மூட்டப்பட்ட நெருப்பை எடுத்து மெல்ல ஊதி சிவோகம் என்று அரசர் அடுப்பில் வைத்தார். சுள்ளிகளை பற்ற வைத்தார். சுள்ளிகள் பற்றி கொண்டன. இடைவிடாது இடைவிடாது இந்த நெருப்பு எரியட்டும்,
எல்லோர் வயிற்றிலும் இருக்கின்ற குடராக்னியை இந்த நெருப்பால் சமைக்கப்படும் உணவுகள் சமன் செய்யட்டும் என்றார். அரிசியை வீரர்களே கழுவி கொதிக்க வைத்தார்கள். அரிசியை தின்று பார்த்தார்கள். பெரிய பெரிய பானைகளில் சாதம் கொதிக்க வைக்கப்பட்டது. பருப்புக்கு தனியே பானை ஏற்றப்பட்டது. காய்கறிகள் நறுக்கி கூட்டு செய்யப்பட்டது. 50-60 வீரர்கள் இந்த வேலையில் ஈடுபட மற்றோர் சும்மா உட்கார்ந்திருக்க அவர்களை நோக்கி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் மெல்ல நடந்தார். போர் வீரர்களாகவே இருப்போர் இங்கு எத்தனை பேர் என்று கேட்டார். மிகச் சிலரே இருந்தார்கள். அதிகம் பேர் விவசாயிகளாக இருந்தார்கள். கல்தச்சர்கள் யார், பொற்கொல்லர்கள் யார், நெசவாளர்கள், யாதவர்கள், கருமார்கள் யார் என்றெல்லாம் கேட்டு விவரம் அறிந்து கொண்டார். கங்க தேசத்திலே எப்பொழுது மழை பெய்யும், மழைநீரை தேக்கி வைக்க என்னென்ன வசதிகள் இருக்கின்றன, கங்க மன்னன் எப்படி ஆட்சி செய்கிறான், எப்படி வரி வசூலிக்கிறான், யாரிடம் வரி வசூலிக்கிறான் என்றெல்லாம் கேட்டறிந்தார். அடுப்புகளுக்கு விறகு கொண்டு வந்து குவிக்கப்பட்டன. எல்லோருக்கும் கையில் மந்தார இலைகள் கொடுக்கப்பட்டன. சிலருக்கு தாமரை இலைகள். வீரர்கள் பல்வேறு குழுக்களாக பிரிந்து இலைகளை ஏந்தி வரிசையானார்கள். கூட்டும் சோறும் அவர்களுக்கு பரிமாறப்பட்டன. எல்லோருக்கும் வாழைப்பழங்கள் கொடுக்கப்பட்டன. தேவரடியார்கள் ஆய்ந்து கொடுத்த கீரையில் துவையல் செய்யப்பட்டிருந்தது. தஞ்சை நகரிலிருந்து பெரும் பானைகளில் மோர் வந்து இறங்கியது. வீரர்கள் கூட்டும் சோறும் தின்றுவிட்டு மோர் குடித்தார்கள். மோருக்கு கீரை துவையலை தொட்டுக்கொண்டு பெரிதாக ஏப்பம் விட்டார்கள். உணவு நன்றாக இருந்ததா என்று கேட்க, நன்றாக இருந்தது, ஆனால் எங்களுக்கு மாமிசம் வேண்டும், மாமிசம் சாப்பிட்டு வெகு நாள் ஆயிற்று என்று குரல் கொடுத்தார்கள். நாளை மறுநாளிலிருந்து உங்களுக்கு மாமிசம் வழங்கப்படும், நாளைக்கு வேறு வகையான உணவு வழங்கப்படும் என்று மன்னர் உரக்க சொன்னார். அவர் சொன்ன செய்தி மற்றவர்களுக்கும் பரப்பப்பட்டது. உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் அடிமைகளாக வந்த வீரர்களோடு சல்லாபிக்க போயிருக்கிறார் என்று தஞ்சை மக்கள் கேள்விப்பட்டு மிகுந்த ஆவலோடு தங்கள் மனைவி மக்களோடும் வீட்டு பெரியவர்களோடும் வேடிக்கை பார்க்க வந்தார்கள். அரசருடைய கீர்த்தி இந்த அடிமைகளின் வரவால் அதிகரித்துவிட்டது என்று பேசிக்கொண்டார்கள். எங்கெல்லாம் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் நிற்கிறாரோ அங்கெல்லாம் மிக பெரிய கும்பல் சூழ ஆரம்பித்தது. ஆபத்துதவிகளுக்கு மிக கடினமான நேரமாக அது இருந்தது. அரசரை சுற்றிய மேய்க்காவல் படையினர் இன்னும் வேகமாக இருந்தார்கள். ஆனால் மன்னர் அவர்களை அத்தனை வேகமாக மக்களிடம் இருக்க வேண்டாமே என்று மெல்லியதாக கட்டளையிட்டார். எனவே மேய்க்காப்பாளர்களை ஆபத்துதவிகளை தள்ளிவிட்டு மக்கள் அவருக்கு அருகே போய் நிற்க வேண்டும் என்று விரும்பினார்கள். அதற்காக முயற்சியும் தொடர்ந்து செய்தார்கள். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 98. 10 வருடங்களுக்கு முன்பு உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரின் ஆபத்துதவி படையை எவரும் எளிதாக அணுகிவிட முடியாது. ஒரு மெய்க்காவல் படைக்காரனை எவரும் அருகே போய் நின்று விசாரித்துவிட முடியாது. பளீரென்று பிரம்பால் அடி விழும், அல்லது நெட்டி வெளியே தள்ளப்படுவார்கள். திமிரினால் எந்தவித விசாரணையும் இன்றி வயிற்றில் கத்தி இறக்கப்படும். ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை. மக்களை தண்டித்தால் மன்னருக்கு கோபம் வந்து விடுகிறது என்று சொல்லிவிட்டு மக்கள் அவருக்கு அருகே வர அனுமதிக்கப்பட்டார்கள். நான் போகிறேன், எவரேனும் வருவதாக இருந்தால் நான் அழைத்து போகிறேன் என்று வீட்டில் உள்ள பெரியவர்கள் சொல்ல பெண்கள் மன்னரை பார்க்க கிளம்பினார்கள். தஞ்சையில் உள்ள நீண்ட சாலைகளில் மக்கள் சாறை சாறையாக நடந்து தெற்கே உள்ள கோயில் பக்கம் நடக்க துவங்கினார்கள். எல்லோரும் போகிறார்களே என்று பின்னால் இன்னும் மக்கள் திரண்டார்கள். என்னமோ நடக்கப் போகிறது போல இருக்கிறது, அதனால்தான் எல்லோரும் போகிறார்கள், வா நாமும் போகலாம் என்று பலர் சேர்ந்து கொண்டார்கள். திடீரென்று அன்று மாலை வெகு வேகமாய் கூட்டம் கூடியது. வந்திருந்த வீரர்கள் உணவு முடித்ததும் பெரும் கூட்டமாய் தஞ்சை மக்கள் அந்த தென்னந்தோப்பை சூழ்ந்து கொண்டார்கள். சுற்றியிருந்த கட்டுக்காவலை மீறி தென்னந்தோப்புக்குள் நுழைந்தார்கள். என்ன, எங்கள் மன்னரோடு பேசினாயா? உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் யார் என்று உனக்கு தெரிந்ததா? நீ எந்த ஊர், என்ன மொழி, எப்போது கைதானாய், எந்த போரில் தோற்று போனாய் என்றெல்லாம் இவர்களாகவே விசாரித்தார்கள். பதில் சொல்ல விரும்பாத கைதிகளை சொன்னால் என்ன, குறைந்தா போய்விடுவாய் என்று வேகமாக வினவினார்கள். மன்னர் அவர்களுக்கு கதை சொன்னாராம் என்று சொன்னவுடன் எந்த கதை என்று ஆவலோடு கேட்டுக்கொண்டார்கள். அடிமை வீரர்களில் தமிழ் தெரிந்தவர்கள் அதிகம் பேர் இல்லை. திருவொற்றியூரில் சில காலம் வாழ்ந்ததால் தமிழ் மொழி பரிச்சயமாக இருந்தது. ஆனால் தஞ்சை மக்களுடைய வேகமான பேச்சு அவர்களுக்கு புரியவில்லை. நிதானமாய் அழுத்தம் திருத்தமாக பேசினால் சற்று புரிந்தது. பாவங்களால் வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் வேகமான விசாரிப்பும் அதட்டலான பேச்சும்
அந்த அடிமை வீரர்களுக்கு லேசான கோபத்தையும் வெறுப்பையுமே கொடுத்தன. அவர்கள் முகம் திருப்பிக் கொண்டு தனியே போய் உட்கார்ந்து கொண்டார்கள். இத்தனை உதை வாங்கியும் உனக்கு இன்னும் திமிர் போகவில்லை அல்லவா? எங்கள் சிவனுக்காக முதுகில் கல் தூக்கு, உன்னுடைய திமிர் நிச்சயம் குறையும் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு தஞ்சை மக்கள் வாய்விட்டு சிரித்தார்கள். உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் மக்கள் திரள்வதை மெல்ல பார்த்தார். சோழ இளம் தாளபதிகளை அழைத்து அடிமை வீரர்களை வரிசையாக்க சொன்னார். மேலே மழை மேகம் திரளுவதையும் கீழே மக்கள் திரளுவதையும் உன்னிப்பாக கவனித்தார். 4 பேராக 10,000 வீரர்கள் வரிசையானார்கள். மன்னர் குதிரை ஏறினார். வீரர்களை சுற்றி ஓட்டினார். அந்த 4 பேர்களாக வரிசையான வீரர்கள் அவரை உற்று பார்த்தார்கள். மக்கள் அதிகமாக இங்கு நடமாட ஆரம்பித்து விட்டார்கள். மழை வேறு வரும் போல இருக்கிறது. எனவே உங்கள் அனைவரையும் அரண்மனைக்கு அழைத்து போகிறேன். என் பின்னே அரண்மனை நோக்கி வாருங்கள் என்று சொல்ல அந்த செய்தி கடைசி ஆள் வரையில் வேகமாக பரப்பப்பட்டது. பிரம்மராயர் திகைத்து போனார். அருண்மொழி இது தேவைதானா என்று மனம் குமைந்தான். ஆனால் எவருக்கும் எந்த பதிலும் சொல்லாமல் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் முன்னே குதிரையில் போக 10,000 வீரர்கள் மிகுந்த உற்சாகத்தோடு மன்னரின் பின்னே அணிவகுத்து வடக்கு நோக்கி நகர்ந்தார்கள். மேல வீதி வழியாக அந்த ஊர்வலம் போயிற்று. சட்டென்று மேற்கு வாசல் வழியாக அரண்மனைக்குள் நுழைந்தது. குதிரை யானைகள் கட்டியிருக்கின்ற மைதானத்துக்கு நடுவே வந்து நின்றது. இங்கிருக்கின்ற கொட்டகையில் மழை வரும் வரையில் இளைப்பாருங்கள். யானைகளை எல்லாம் சற்று ஒதுக்குப்புறமாக அழைத்து போங்கள் என்று சொல்ல யானைகள் கொட்டகையில் இருந்து வெளியே அனுப்பப்பட்டன. யானையும் குதிரையும் இருக்கும் கொட்டகையில் வைக்கோல் மீதும் போர் மீதும் பணந்தட்டை மீதும் கட்டைகள் மீதும் மூங்கில் தடுக்குகள் மீதும் வீரர்கள் களைப்பாக உட்கார்ந்தார்கள். கோட்டை கதவுகள் சாத்தப்பட்டன. மக்கள் பின்னால் வருவது தடுக்கப்பட்டது. மறுபடியும் அந்த வீரர்களுக்கு பனை வெல்லமும் பழங்களும் தரப்பட்டன. மன்னர் அரண்மனைக்குள் நுழைந்த போது மெல்ல இரவு சரிந்தது. மேகம் தர இறங்கியது. மிக பலத்த மழை பெய்ய துவங்கியது. இடி மின்னலுடன் கூடிய மழையாக அதிர்ந்தது. வீரர்கள் சுவரோரம் ஒண்டிக் கொண்டார்கள். நாம் இந்நேரம் அந்த தென்னந்தோப்பில் இருந்தால் மிகவும் கஷ்டப்பட்டிருப்போம் என்று பேசிக்கொண்டார்கள். எதிரி நாடுகளை சேர்ந்த 10,000 வீரர்கள் ஒட்டுமொத்தமாக தஞ்சை அரண்மனையில் உள்ளுக்குள் நுழைவது சரித்திரத்தில் இதுவே முதல் தடவை என்று அருண்மொழி தனக்குத்தானே சொல்லிக்கொண்டான். தளபதிகளோடு வேகமாக பேசி கட்டுக்காவலை அதிகப்படுத்தினான். பிரம்மராயர் அரண்மனையின் அந்தப்புறத்து வாசலில் உட்கார்ந்து கொண்டார். உள்ளுக்குள்ளே அரசருடைய குரலும் பெண்களுடைய சிரிப்பொலிகளும் கேட்டன. இந்த கோயில் கட்டி முடிகிற வரையில் மன்னர் இப்படித்தான் ஏதேனும் வம்புகள் செய்து கொண்டிருப்பார். அதை நாம் தான் சமாளித்தாக வேண்டும் என்ற கவலை பிரம்மராயருக்கு ஏற்பட்டது. மேலே இடி முழக்கம் கேட்டது. மழை பலமாயிற்று. இந்த மழை நிற்க இன்னும் சில நாழிகைகள் ஆகும் என்று பிரம்மராயருக்கு தோன்றியது. 10,000 வீரர்கள் திடீரென்று ஊருக்குள் வர இப்படி ஒரு மழை பெய்கிறது. இது நல்ல சகுனமா கெட்ட சகுனமா? இத்தனை வீரர்களுக்கு தங்க இடம் ஏதும் இல்லாமல் இங்கு அரண்மனை வளாகத்துக்குள்ளே கொண்டு வந்து அரசர் வைத்திருக்கிறார். அரண்மனையை சுற்றியும் அந்தப்புறத்தை சுற்றியும் எத்தனை கட்டுக்காவல் பலமாக இருந்தாலும் இந்த மழையால் அந்த கட்டுக்காவல் குறைந்து போக வாய்ப்புண்டு. வந்திருந்த வீரர்களில் ஒற்றர்கள் அல்லது ஆபத்துதவிகள் எவரேனும் இருந்தால் அவர்கள் அந்த புறத்துக்குள் வெகு எளிதாக நுழைந்து விடலாம். அரண்மனை வளாகத்திலிருந்து அந்த புறத்துக்குள் வந்துவிட்டால் யாரை வேண்டுமானாலும் தாக்கலாம், என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். ஜென்மமான பகையை ஒரே ஒரு வாழ் வீச்சில் தீர்த்து கொள்ளலாம். எதிர்பட்ட அத்தனை பெண்டிரையும் வெட்டி போட்டுவிட்டு அரசருக்கும் குறி வைக்கலாம். என் அப்பனை கொன்றதும் தமிழன், அதற்கு முன்பிருந்த என் பாட்டனை கொன்றதும் தமிழன் என்று சிலிர்த்து சீறுகின்ற ராஷ்டிரகூடர்களையும் கங்கர்களையும் சாளுக்கியர்களையும் பிரம்மராயர் அறிவார். ஆனால் ராஜேந்திரன் தேர்ந்தெடுத்துத்தான் ஆள் அனுப்பியிருக்கிறான். பாண்டியர்கள் யாரும் இல்லை என்று சொன்னாலும் பாண்டியர்கள் இதில் நிச்சயமாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. கங்கர்களுக்கும் ராஷ்டிரகூடர்களுக்கும் சிவன் கோயிலை அரசர் கட்டுகிறார் என்பதில் ஒரு மயக்கம் இருந்தது. ஆனால் பாண்டியர்களுக்கு சிவன் கோயில் பற்றிய எந்த ஒரு அபிப்பிராயமும் இல்லை. சோழர்கள் சைவர்களாக இருப்பதாலேயே பாண்டியர்கள் வைஷ்ணவர்களாக இருக்க தீர்மானித்து விட்டவர்கள். சேரர்கள் தங்களுடைய கேரளத்தை பரசுராம கஷேத்திரம் என்று சொல்லி அவர்களும் விஷ்ணு வழிபாட்டில் இறங்குகிறார்கள். தெற்கே உள்ள சிங்களவர்கள் பௌத்தர்களாக இருக்கிறார்கள். சோழ தேசத்தை சுற்றிலும் மதத்தால் வேறுபட்ட அரசர்கள்தாம் இருக்கின்றனர். சிவன் கோயிலை இடிக்கக்கூட தயங்க மாட்டேன் என்று சொல்லுகின்ற வீர வைணவர்கள்தான் பாண்டிய தேசத்திலும் உண்டு. குதிரை ஏறி கடக்கிற பொழுது சிவன் கோயிலுக்குள் போய் 2-3 கருங்கற்களை வீசி எரிந்துவிட்டு போகின்ற அசட்டு இளைஞர்களை
பாண்டிய தேசத்தில் பிரம்மராயர் கண்டிருக்கிறார். ஆனால் அரசர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரோ இங்குள்ள அடிமை வீரர்களுக்கு சைவ நெறி கதைகள் சொல்லுகிறார். திருத்தொண்டர் புராணம் பேசுகிறார். அரண்மனை வளாகத்திலேயே தங்க வைத்து விடுகிறார். தன் பாதுகாப்பு பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல், தன் குடும்பத்தினருடைய பாதுகாப்பு பற்றி எந்த கவலையும் இல்லாமல் எதிரிகளை மிக அருகே வைத்து கொண்டிருக்கிறார். ஒரு அறையில் இருட்டான குதிரை லாயத்துக்குள் வந்த அடிமை வீரர்கள் ஒண்டிக் கொண்டிருந்தாலும் அவர்கள் வெகு வியப்போடு அரண்மனையையும் அந்த புறத்தையும் பார்ப்பது தெரிந்தது. குதிரைகளையும் மாடுகளையும் தடவி விடுவதும் தெரிந்தது. அருண்மொழி குதிரை லாயங்களை சுற்றி பார்த்துவிட்டு தந்தைக்கு அருகே வந்தான். அப்பா, நான் தேவரடியார்கள் இல்லத்துக்கு போகிறேன் என்று சொன்னான். பிரம்மராயர் திரும்பி பார்த்தார். அங்குள்ள வீடுகள் மழைக்கு எப்படி இருக்கின்றன, என்ன விதமாக தாக்கு பிடிக்கின்றன என்பதை பார்க்க வேண்டாமா? நான் இன்று பார்த்தபோது அவை சிறப்பானதாக இல்லை. ஏதேனும் ஆபத்து வருவதற்கு முன்பு அங்கு இருப்பது நல்லது என்று நினைக்கிறேன் என்று படபடப்பாக சொன்னான். அருண்மொழி, தேவரடியார்கள் மிக உரத்த குரலில் குறைகள் சொல்லுகிறார்கள். இது நல்லதல்ல என்று சொல். ஒன்றுமே இல்லாமல் 10,000 சொச்ச வீரர்கள் இடுப்பு துணியோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். இதை சுட்டிக்காட்டி வீடும் சோறும் உடையும் மற்ற வசதிகளும் செய்து கொடுத்த பிறகு உரத்த பேசுவது லாபமில்லை என்று சொல். கோயில் பணி முடியும் வரை பல்வேறு விதமான உபத்திரவங்கள் ஏற்படும் என்றும் அந்த உபத்திரவங்களை பொறுத்து கொள்ள வேண்டும் என்றும் சொல். அவரவர் ஊர்களிலே சுகமாக வாழ்ந்தது போல இங்கே அரசர் கூட சுகமாக இருக்க முடியாது. வேலை பளு அதிகம். இருப்பதை வைத்துக்கொண்டு அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று கடுமையாக எச்சரி. குழைந்து பேசினால் அவர்கள் அதிகம் பேசுவார்கள். பிரம்மராயர் அந்த கடைசி வார்த்தையை சொல்ல அருண்மொழி தந்தையை நோக்கி திரும்பினான். நான் குழைந்து பேசுவதாக யார் சொன்னது என்பது போல அவரை பார்த்தான். உன் திறனும் அறிவும் எனக்கு தெரியும் அருண்மொழி. ஆனால் உன்னை விட தேவரடியார்கள் திறமை மிக்கவர்கள். இதனை நீ புரிந்து கொள். நிதானமாய் அழுத்தம் திருத்தமாக மற்றவருக்கு கேட்காதவாறு அடிக்குரலில் பிரம்மராயர் அருண்மொழியிடம் பேசினார். அருண்மொழிக்கு அது பிடிக்கவில்லை. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.